அப்படிங்கிறது நம்மளுடைய மலையளவு பாவத்தையும் ஒரு நொடியில் பொசுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கடலளவு துன்பத்தையும் ஒரு நொடியில் வத்தடிக்கக்கூடியதுன்னு கேள்விப்படுறோம். பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மங்களத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த பக்தி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பலனை கொடுக்குதா, அதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்காக பக்தியை நம்ம சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பக்தி முழு பலனை கொடுப்பதற்கான சக்தி உடையதாக இருக்குது. ஆனால் அந்த பக்தியை அந்த மனோநிலையில் நான் பண்ணுறேனா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. ஸோ சாஸ்திரங்களில் நாரதீய புராணத்தில் 10 விதமான பக்தி சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய குணத்தின் அடிப்படையில். ஸோ அந்த பக்தி என்ன, அதற்கான உதாரணம் என்னங்கிறத நம்ம இனிமேல் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.